அதே பாடலின் மீதியுள்ள ஸ்டான்ஸாவை பாடலாம். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நல்ல கரங்களை தட்டி நாம் வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுவோம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக 54 ஏசாயா 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 112 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். காடு மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்காக 111 சங்கீதம் 10வது வசனம். 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கும். மறுபடி ஒரு முறை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கு நிற்கும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் மேலும், என்னுடைய வாழ்க்கை துணை மேலும், என்னுடைய பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளுடைய குடும்பங்களின் மேலும், என் பேர பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே கர்த்தாவே, அது நிறைவேறப் போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்ம அது உங்களுக்கு பேப்பரில் கொடுக்கப்படும், அது என்னென்ன வசனங்கள் என்று சொல்லி. அதுக்கப்புறமாக நாம் தினமும் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும்
நம்முடைய பிள்ளைகள் அந்த ஜெபத்தினாலே நிச்சயமாக அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலில் தான் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை தான் நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடக்கும்போது நீதிமொழிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அப்போ ஞானம் இல்லையானா ஞானம் இருக்கிறது. இது கர்த்தருடைய ஞானம். கிறிஸ்துவுக்குள் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அந்த அறிவு அல்லேலூயா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அறிவு, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஞானம். யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ஆரம்பிக்கிறது. அது ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஞானத்தை சம்பூர்ணமாக கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ உலக பிரகாரமான ஞானம் நமக்கு வர வேண்டுமானால் ஆண்டவருடைய ஞானம் நமக்கு வரும்போது ஆவிக்குரிய ஞானம், விவேகம், அறிவு எல்லாம் நமக்கு கடந்து வர. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 9-11 வசனங்கள் வரைக்கும் உள்ள அதில் சொல்லப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளாக வரும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒவ்வொன்றிலும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். நேற்று நான் ஒருத்தட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணலை. அல்லேலூயா. அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன், ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நம்ம திருப்பி கேட்டலாமா, ஏன் நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி அதாவது கருத்து வேறுபாடுலாம் கிடையாது, ஆனால் பேசுகிறதையே அப்படி இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பொறுமையாக இரு, நீ நீடிய பொறுமையாக இரு, அவங்க மத்தியில் உன்னை உயர்த்துவேன். ஒரு நாள் அவங்க உங்ககிட்ட எல்லாம் கேட்குற அளவுக்கு ஆலோசனை கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னாரு. அப்போ அதையே நான் சிந்திச்சுட்டே இருந்தேன், ஏன் இப்படி அப்படின்னு. அப்போ அந்த பொறுமை, அதை தான் ஆண்டவர் திரும்ப சொன்னார். அப்படி நான் அதையே நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அதுலேருந்து ஒரு பிரசங்கத்தையே கொடுத்தார். பாருங்கள், கர்த்தருடைய ஞானம் நமக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி நீடிய பொறுமையாக இருக்கணும், எப்படி சந்தோஷத்தோடு கூடிய ஒரு நீடிய பொறுமை இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த பிரச்சனையின் மத்தியில், என் மன கலக்கத்தின் மத்தியில், என் மன சோர்வின் மத்தியில் கர்த்தருடைய ஞானம் எனக்குள்ளாக இறங்கி வந்ததை நான் உணர்ந்தேன். அப்புறம் நான் அதை மறந்துட்டேன். அந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணுறதுக்காக நான் என் மனசில் சிந்திக்க ஆரம்பித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் கர்த்தருடைய ஞானம். அல்லேலூயா. அதே போல் நம்ம யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி காணப்படணுங்கிற கர்த்தர். அடுத்தது நம்ம வேலை எப்படி செய்யணும், அல்லேலூயா, பரிசுத்தமாக எப்படி வாழணும், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகள் எப்படி படிக்கணும், பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக என்ன செய்யணும், எல்லா ஞானமும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போது நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு சம்பூர்ணமான ஞானம் கிடைக்கும். அப்போ நேற்று நம்ம பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவருடைய ஞானம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உலக பிரகாரமான ஞானம் வேண்டாம், ஆண்டவருடைய ஞானம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்பொழுது அவர்களும் கர்த்தருக்கு பயப்படுவார்கள், அவர்களும் கர்த்தரிடத்தில் கேட்பார்கள், சம்பூர்ணமான ஞானம் அவர்களுக்கு உண்டாகும். அப்போ கர்த்தருடைய ஞானம் சாலமோனுக்குள்ள இறங்கி வரும்போது அவன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினான். அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் சிறந்து விளங்கும். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலை கர்த்தர் கட்டளையிடுங்க, எங்களுக்குள்ளாக இருந்து உங்கள் ஞானம் ஆரம்பம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் யாக்கோபு 1:5 சம்பூர்ணமாய் கொடுக்குற இடத்துல நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம் தினமும், எங்களுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை கொடுங்க. அப்பொழுது வேதத்தில் ஞானம் உள்ளவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்களும் எங்கள் பிள்ளை
பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நம்ம ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் ஈஸியான ஜெபம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதம் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லா வசனமும் மனப்பாடம் ஆயிரும், எல்லா கருத்துக்களும் உங்களுக்குள்ளாக வந்துவிடும். அப்பொழுது நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நம்மையும் ஞானத்தினால் நிரப்புவார், நம்ம பிள்ளைகளையும் ஞானத்தினால் நிரப்புவார். ஆசீர்வாதம் தானாக பரத்திலிருந்து இறங்கி வரும். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை செய்து அந்த ஞானத்தினால் நிரம்பி நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமாகவும் நாங்கள் உயர்த்தப்படுவோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளும் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமாகவும் உயர்த்தப்படுவார்கள். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் சம்பூர்ணமான ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் செய்கிறதிலே ஞானம் விளங்கட்டும். ஆண்டவரே யோசேப்போடு கூட ஆண்டவரே கர்த்தர் இருந்து ஞானத்தை கொடுக்கும்போது அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினே. ஆண்டவரே தாவீது ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்படும் போது அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினீர் அப்பா. அதே போல எங்களுக்கும் நீர் வாய்க்க பண்ணுவீராக ராஜா. இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவர் இந்த நாள் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாக ஆசீர்வாதமாக ஞானத்தோடு எல்லா காரியத்திலும் நடக்க உதவி செய்யுங்க. எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் யாருக்காவது எக்ஸாம் இருக்குமானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் உங்கள் ஞானத்தை கொடுத்து அவர்கள் படிக்கிற இடங்களிலே பெஸ்ட் ஸ்டூடெண்டாக வெளியே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஞானத்தினால் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.